சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்து வருகின்றன. அந்த வகையில் அதிமுக, திமுக ஆகிய இரண்டு பிரதான கட்சிகளின் விளம்பரங்களிலும் ஒரே பாட்டி நடிக்க வைக்கப்பட்டுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் வசிக்கும் பாட்டி கஸ்தூரியுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம்மா. நீங்க அதிமுக விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க, திமுக விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு நீங்க நடிச்சீங்களா? முதல்ல அம்மாவை பற்றி நடிக்கும்போது அந்த உணவகம் சாப்பிடும்போது தெரியும் அம்மாவுக்காக நடிக்கிறேன்ட்டு. அப்போ கூட விளம்பரன்றதெல்லாம் தெரியாது. அம்மாவுக்காக குறும்படம் தானே எடுக்கிறாங்க. இப்போ ஆயா குறும்படம் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி குறும்படம் தான் நினச்சேன் நான். யாருமே என்னை வச்சு அவங்க இது பண்ணுறாங்க, எனக்கு என்ன நேரம் வரும்னு அவங்களுக்கு அதை பற்றி கவலையே படலை. நடித்தேன். சாப்பாடு கொடுத்து மணி 12 1 மணி இந்த இன்னத்துக்கு மத்தியானத்தோடு அமுச்சிட்டாங்க. அப்போ கூட இது விளம்பரத்துக்குன்னு தெரியல, குறும்படம் தானே சொல்கிறாங்க. அது தெரிஞ்சு வந்துட்டேன். இது விளம்பரம் படம் விளம்பரத்துக்கு நாராயணன் நிறைய படத்தை கூட்டும் வைக்கிறாரு. குப்பையின் கதை கூட அவர் தான் கூட்டு போனார். வேறு விளம்பரத்துக்கெல்லாம் கூட கூப்பிட்டுருக்காரு, அவர் கூட்டு போனார். அங்கே நடிக்கும்போது கூட எனக்கு விளம்பரம் தான் சொல்கிறாங்க. அது நிறைய ஒரு 50 20 30 பேருக்கு மேலே நடிக்கிறாங்க. என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. ஆகாயத்தில் பறக்கிறவங்களுக்கு நம்மளுடைய நிலைமை எப்படிங்க தெரியும், மக்களை பற்றியே கவலைப்படாத ஆட்சி, நான் எதுக்குங்க போதுமா அப்படின்னு டைலாக்கு கொடுத்து நடிக்க சொல்லிட்டாரு. இப்படி கையை காமிக்கணும், அப்படி கையை காமிக்கணும், நீ காமிச்சாதான் நல்லா இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்போ கூட எனக்கு இது விளம்பரம் தான் இருக்கிறேன். வரும்போது அந்த பால் கொடுத்தது பார் பாட்டில், அந்த பொண்ணு ஒரு அம்மா, அப்போ சொல்கிறாங்க, கஸ்தூரி அம்மா இது விளம்பரம் இல்லைம்மா, உன்னை சும்மா சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிறாப்புல நாராயணன், இது கட்சி விளம்பரம். கட்சி விளம்பரமா நாராயணா? என்ன கட்சி விளம்பரமா? எனக்கு ஏன்பா, எனக்கு நான் கோயிலுக்கு போகிற பொம்பளை, எனக்கு ஏன்பா கட்சி பற்றி எல்லாம் தேவையா? அதிமுக வசனம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? டைரக்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. இப்படி கையை காமிக்கணும், இப்படி கீழே காமிக்கணும், இப்படி இப்படி காமிக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தார். எல்லா படத்துலையுமே எல்லாருமே டைரக்டருங்க தான் சொல்லி கொடுக்குறது தான் நான் செய்கிறேன். இவர் மட்டும் இல்லை, எல்லா படத்துலையுமே அவங்கவுங்க சொல்லி கொடுப்பாங்க. நீ இப்படி காமிக்கணும், இப்படி கையை காமிக்கணும், இப்படி அழுவணும், எல்லாமே சொல்கிற மாதிரி இதுவும் விளம்பரம் தான் நான் செஞ்சேன். உண்மையிலே எனக்கு இது விளம்பரம் தான் தெரியுமே தவிர கட்சி புரோகிராம்னு யாருமே சொன்னது இல்லை. எந்த விளம்பரத்தில் முதல்ல நடிச்சீங்க? அதிமுக விளம்பரத்தில் நடிச்சீங்களா, திமுக விளம்பரத்தில் நடிச்சீங்க? அம்மா படத்தில் குறும்படம். இதுவும் நான் குறும்படம் தான் நினச்சின்னுக்கிறேன். விளம்பரம்னு சொல்லிட்டாப்புல, விளம்பரம் தானே, விளம்பரம் நிறைய படம் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு. இது டிவியில் ஷூட்டிங்கில் சொல்கிறாங்க எனக்கு, குறும்படம் அது விளம்பரம் இல்லை கஸ்தூரிமா, கட்சி பற்றி ஓடுது டிவியில், உன்னை பற்றி தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் போடுறாங்க, என்ன உனக்கு தெரியாதானே? எனக்கு என்னம்மா தெரியும், விளம்பரம் தானம்மா. அந்த நாராயணன் கூப்பிட்டு போனோம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கம்மா உங்களுக்கு? 1000 ரூபாய் கொடுத்தாப்புல. அவர் ரெண்டு விளம்பரத்துலையும் அவ்வளோதான் கொடுத்தாங்க. இதில் 1500 ரூபாய் கொடுத்தாரு டைரக்டர் அம்மா விளம்பரத்துக்கு. இது மத்தியானம் ஆச்சு, அது நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் ஆச்சு. உங்களுக்கு பேட்டா சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவருன்றது கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். யார் வந்தாலும் சம்மதம் எனக்கு, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க வந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு கிடையாது. யார் வந்தாலும் நல்லது செய்தால், மக்களுக்கு நல்லது செஞ்சால் அதுவே போதும்.